அதாவது பேதுருவை சந்தித்த முதல் நாளில் என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கவில்லை, அன்பை முழுமையாய் காண்பித்து விட்டு என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். தமஸ்குக்கு போகிற வழியிலே கர்த்தர் பவுலை பிடிக்கிறார். பவுல் சொல்கிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன். அப்ப எங்க பிடிக்கிறார்னா தமஸ்குக்கு போகிற வழியில பிடிக்கிறார். நமக்கு தெரியும், யாக்கோபு கொலை செய்யப்பட காரணமாயிருந்தவன் ஏரோது, ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணமாயிருந்தவன் பவுல். ஏரோதை கர்த்தர் அடித்தார், அவன் புழு புழுத்து செத்தான் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதே போல யாரை அடிச்சிருக்கணும்? பவுலை அடிச்சிருக்கணும். ஆனா அந்த இடத்துலதான் அவன் மேல தண்டனை விழ வைக்காம அவன் மேல கர்த்தர் கிருபையை விழ வைத்தார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதோமை விசிட் பண்ண போனார், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களால் பார்த்தார், அது எரிந்து சாம்பலானது. அதே போல நம்மளை பார்த்திருந்தா, அதே போல நம்மை பார்த்திருந்தார். இதை உணர்ந்ததுனாலதான் தாவீது சொல்றார், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான். சோதோமை பார்த்தது போல கர்த்தர் என்னை பார்த்திருந்தார், இன்னைக்கு நான் இங்க நின்றிருக்க மாட்டேன், இங்க இல்ல எங்கேயுமே நின்றிருக்க மாட்டேன். ஆனா அந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய அன்பை அறியணும்னா காணாவூர் கல்யாண வீட்டை பார்க்க கூடாது, கல்வாரிய பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு காணாவூர் கல்யாண வீட்டு கிறிஸ்துவ மட்டும் நான் காண்பிக்கிறவனா இருக்க கூடாது. நான் கிறிஸ்துவின் அன்பை நாளம் நீளம் அகலம் உயரத்தை அறிந்தது ருசித்தது கல்வாரியில்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் காணாவூர் இயேசு தான் வேணும், கல்வாரி இயேசு வேண்டாம். ஹல்லேலூயா. காணாவூர் கல்யாண வீட்டில் கர்த்தர் என்ன செய்தார்? எனக்கு இப்படி ஒரு பழக்கம் உண்டு எங்க சர்ச்சில், நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன், யாரையும் சும்மாவே இருக்க மாட்டேன். ஆமே. காணாவூர் கல்யாண வீட்டில் கர்த்தர் என்ன செய்தார்? தண்ணீரை, அந்த திராட்சை ரசத்தை டேஸ்ட் பண்ணவங்க மட்டும், அதாவது கடைசி பந்தியில, பொதுவாக கடைசி மத்தியில் சாப்பாடு இல்லைன்னா இருக்க மாட்டோம், போயிடுவோம். இருந்தாலும் இருந்து நான் அந்த ரசத்தை குடிச்சேன்னு சொல்றவங்க மாத்திரம் யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. அப்ப அந்த தண்ணி ரசமாய் மாத்தினதுனால ஆசீர்வதிக்கப்பட்டது யாரு தெரியுமா? அந்த கல்யாண வீட்டில் இருந்தவங்க. இந்த 5 அப்பத்தை 5000க்கு அதிகமா பெருக பண்ணார்ல, அதுல யாருக்காவது எக்ஸ்ட்ரா ஒரு கூட கிடைச்சதா? இல்ல. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரு? அங்க இருந்தாங்கல்ல அவங்க. லாசர் உயிரோடு இருந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டது யாரு? மார்த்தாளும் மரியாளும். அப்ப நானும் நீங்களும் இதுல எதுலயுமே ஆசீர்வதிக்கப்படல. அவர் செய்ததுல நமக்கு ஆசீர்வாதமாய் கிடைத்தது என்ன தெரியுமா? இரத்தமே சிந்தப்பட்ட இயேசு மட்டும் சிலுவையில மரிக்கலைன்னா நாம் இன்னும் அந்நியர், நாம் இன்னும் புறஜாதிகள், நாம் இன்னும் தேவனற்றவர்கள், நாம் இன்னும் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். இன்று எழுத்தின்படியான யூதர்களுக்கு கிடைக்காத, அவர்களால் அறிந்து கொள்ள முடியாத அந்த பரம பாக்கியத்தை என் மீது அன்பு கூர்ந்து எனக்கு அவர் தயை பாராட்டி நான் பெற்றுக் கொள்ளும்படி தேவன் எனக்கு கிருபை செய்தார் என்று சொல்லுகிறவர்கள் நன்றியோடு கைகளை தட்டி இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் ஓ முடிந்ததென்று நினைத்த நான். Jesus.